Hey guys, so welcome back to my channel, welcome back to another video. So இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாய்லாந்து இருக்கிறது வந்து உடோன்தானி அப்படின்ற இடத்துல தாங்க இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம இன்றைக்கி வந்து பேங்காக் போய்ட்டு பேங்காக்லேருந்து பட்டாயா போகலாம். ஆனால் அதே மாதிரி உடோன்தானியில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சுற்றி பார்க்க இடம் இருக்குது. அண்ட் இங்கேருந்து நீங்கள் லாவூஸ் போனோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் நோங்காய் அப்படின்ற இடத்துக்கு போய்ட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸில் வந்து 99 அப்படின்ற ஒரு பஸ்ஸை பிடிச்சி நம்ம லாவூஸோட கேபிட்டலான வியன்டியனுக்கு போயிடலாம். ஆனால் அதோட மினி பஸ் எல்லாமே இந்த சென்ட்ரல் பிளாசா அப்படின்ட்டு ஒரு மால் இருக்குங்க. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி மினி பஸ் எல்லாம் வந்து உடன்தானியோட சுற்றி இருக்க ஒரு சில விஷயத்துக்கு போகிறதுக்குலாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இங்கேருந்து செக் பண்ணிங்கன்னா அதுக்கலாம். அண்ட் இங்கேருந்து 6 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு ஏர்போர்ட் இருக்குது, உடன்தானியோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. ஸோ அதான் நம்ம கேட்கலாம். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் 100 பாட்டு கொடுத்தேன். ஸோ ஒரு 50 பாட்டு கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். வெளியிலே வந்து மாலுக்கு வெளியிலே வந்து இருக்குது. ஸோ சென்ட்ரல் பிளாசா, ஸோ அதோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி மினி வேன் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் அப்படியே நம்ம செக் பண்ணி போய்க்கலாம். வாங்க அப்படியே டுக் கேட்டு பார்ப்போம். ஓகேங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து 100 பாட்டுக்கு வந்து ஸோ இந்த டுக் கேட்டிருக்கு. இட்ஸ் ஓகே ரைட் ஃபார் 100 பாட். ஸோ இங்கேருந்து 6 கிலோமீட்டர் தான். ஸோ லோக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 பாட்டுக்கே போயிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 பாட்டு. ஸோ வரும்போது நான் 100 பாட்டு தான் கொடுத்தேன். வெயில் பொழக்குதுங்க. ஸோ இதாங்க உடோன். ஸோ வரீங்க அப்படின்னா சென்ட்ரல் பிளாசா. ஸோ இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட்லாம் எனக்கு வேணாம், நான் வந்து சீப்பாக முடிக்கணும் அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்காக்லேருந்து ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி டைமில் பஸ் ஏறிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 630 பாட்டு அந்த பாட்டை பேமெண்ட் பண்ணிங்கனாவே நீங்கள் டேரெக்டாக வந்து நோங்காய்க்கே நம்ம போயிடலாம். ஸோ நோங்காய்க்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து 99 பாட்டு தான். ஸோ இந்த மாதிரி டுக் 100 பாட்டு அந்த விஷயம்லாம் இருக்காது. பட் இது நான் வந்து ஃப்ளைட் ரொம்ப கம்மியாக போட்டனால டைம் இல்லாதனால 1800 தான் ஃப்ளைட் டிக்கெட்டு. ஸோ அதனால் நம்ம அதை ப்ரிஃபரன்ஸ் பண்ணி போனது. ஆனால் அதே மாதிரி இங்கே இருக்க டுக் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஹவுஸோட டிக்கெட்லாம் இந்த மாதிரி இருக்கும். பேங்காக்கோட வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வாங்க நம்ம அப்படியே ஏர்போர்ட் போயிட்டு அப்படியே பார்க்கலாம். ஸோ இதுதான் சென்ட்ரல் பிளாசா. ஓகேங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வந்ததுனால வந்து வெளிலாம் போய் வைக்கல. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு இப்போ 8:50 வந்துச்சுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஒரு 1 hour 10 minutes ஃப்ளைட்டில் வந்து நம்ம பேங்காக் வந்து ரீச் பண்ணுறோம். ஸோ அங்கே நம்ம போய் பார்க்கலாம். ஸோ ஓகேங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4F. ஸோ 4F வந்து ஓரளவுக்கு விண்டோ சீட்டு. ஸோ கொஞ்சம் பஸ்லேயும் சரியாக தூங்கலை. ஸோ அதனால் அளவுக்கு சாஞ்சிக்கிட்டே போகிறதுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஏர் ஏஷியாவோட 50 ஃப்ளைட்டு. ஸோ சேம் வந்து நம்ம சென்னையிலேருந்து வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 3+3 இந்த பக்கம் ஒரு 3 சீட்டு, அந்த பக்கம் ஒரு 3 சீட் இருக்கும். ஸோ குட்டி ஃப்ளைட் தான். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உடோன் டு பேங்காக் வந்து பார்த்திங்கன்னா 1 hour 10 minutes நினைக்கிறேங்க. ஸோ ஃப்ளையிங் டைம். ஸோ மொத்தமாக நம்ம வந்து இப்போ 1:40 வந்து டேக் ஆஃப் ஆனோம். இப்போ தான் அந்த வண்டி வந்துச்சுள்ள இருக்குது. அதே வண்டி அப்படியே பஸ்ஸு மாதிரி தான், அதே வண்டி திருப்பி அப்படியே அனுப்பிச்சிடுவாங்க உங்களுக்கு. ஸோ ஓகேங்க. ஸோ நம்ம அப்படியே பேங்காக்கில் இறங்கிட்டு அப்படியே பார்க்கலாம். ஸோ பேங்காக்கில் வந்து எப்படி வந்து நம்ம பட்ஜெட்டாக வந்து பட்டையாக்கு போகலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்ருப்பீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸோ தொடர்ந்து பாருங்கள். கொஞ்சம் ஓரளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து கொண்டு போகிற ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. ஃப்ளைட் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. தெரியும் நினைக்கிறேன். உடன்தானி Good afternoon. Welcome aboard AirAsia on the bus A321-200 series. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து டேக் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட் இருக்கனால நல்லாவே கொஞ்சம் டேக் ஆஃப் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. நல்லா மேலே தூக்குற மாதிரி இருந்துச்சு.
சைடில் வச்சுருக்காங்க. உடோன் தானி கிட்ட வீடு கிடையாது, ரொம்ப கொஞ்சம் தூரமாக வந்து ஒரு நல்ல ஃபீஸிபிலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி க்ளவுடும் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் அந்த அளவுக்கு எல்லாமே கிளியராக இருக்குது பாருங்கள். லோட்டஸ் மேலேருந்து பார்க்குற லோட்டஸ் மாதிரி தெரிய வச்சுக்கிறான் நம்மளுக்கு. லோட்டஸ் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட். வாங்கிக்க மாட்டான். நம்ம ரன்வே விமானம் வந்து தரையிறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம விமானம் வந்து லேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உடோந்தானி பார்த்ததுக்கும் வந்து இங்கே இருக்க வீடுக்கும் பாருங்கள் பேங்காக்கில். ஸோ தாய்லாண்டோட கேபிட்டல் இதனால மக்கள் தொகை சற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல இருக்குது. ஸோ சேம் நம்ம மெயின் சிட்டி மும்பை, சென்னை அந்த மாதிரி. ஓகே, ஸோ நெருங்கி வந்துட்டோம். ஸோ தரையிறங்கக்கூடிய நேரங்கள் நெருங்கி விட்டது. தண்ணிகள் பஸ் இருக்கும். ஓகே ஓகே எஸ் ஓரியன்ட் தாய் இதெல்லாம் இருக்குண்ணா. இந்த விமானம்லாம் பறக்கு தான். ஓகே இறக்கிருக்கு. ரொம்ப மோசம் கிடையாது, ஓரளவு. சரிங்க. ஸோ பாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விமானம் வந்து தரையிறங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டான்மியாங் ஏர்போர்ட்டில் வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ பேங்காக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 ஏர்போர்ட்டுங்க. ஸோ ஒன்று வந்து சொர்ணபூமி, இன்னொன்று வந்து டான்மியாங்க்கு. ஸோ இப்போ நம்ம வந்து டான்மியாங்கில். ஸோ வாங்க அப்படியே நம்ம வெளில போய்ட்டு ஸோ எப்படி போகிறது அப்படின்ற விஷயமே பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம கூட வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து இப்போ ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி பஸ்ஸில் டாக்ஸி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டான்மியாங்லேருந்து பட்டாயம் போகிறீங்க அப்படின்னா 1300 பாத் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதுவே சொர்ணபூமி அப்படின்னா 1000 பாத். ஸோ எதனால் அப்படின்னா கிலோமீட்டர் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அந்த ப்ரைஸோட விஷயம் வந்து மாறும். ஸோ அதனால் நம்ம மோஸ்ட்லி எப்பயுமே வந்து 2 முறை மட்டும்தான் டாக்ஸி எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் நான் டாக்ஸி எடுக்கலை. ஸோ மோஸ்ட்லி பஸ்லேயே போயிடுற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து நம்ம சென்னையிலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா டான்மியாங் தான் இறங்கும் ஏர் ஏஷியா ஃபுல்லாகவே. ஆனால் வந்து தாய் ஏர்வேஸ் அந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் கிடச்சிடும், ஃபுட்டு வந்துடும். ஆனால் அது வந்து சொர்ணபூமியில் வந்து நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா இது தாய் ஏர்வேஸ் தான் பெஸ்ட்டு. ஏர் ஏஷியாலாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். ஸோ சீட்டும் சின்னது, லக்கேஜும் கிடையாது. அவனுக்கு வேறு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1 கிலோ 2 கிலோ தேடுவாங்க. கேட்டு கிட்டே வந்து உங்களுக்கு அந்த செக்கிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மோஸ்ட்லி போர்டிங் பாஸ் வாங்கும்போது செக் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அதான் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேட் 5, 6 அந்த மாதிரி போகும்போதே அங்கேயே ஒரு வந்து வெயிட் மிஷின் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு செக் பண்ணுவாங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே வெளில போயிட்டு அப்படியே போகலாம். அதுதான் டொமஸ்டிக்கோட எக்ஸிட் லைன். ஓகேங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் கேட்லேருந்து மொத்தமாக வெளில வந்தாச்சு. ஸோ தாங்க டான்மியாங் கூட ஏர்போர்ட். ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா கேட் நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு
A1 அப்படின்ற ஒரு பஸ் ஒன்று இருக்கும். அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா மோச்சித் போகும். ஸோ மோச்சித்லேருந்து நம்ம வந்து பஸ் பிடிச்சி பட்டாயா போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னா இங்கேருந்து சொர்ணபூமிக்கு வந்து ஒரு ஷட்டில் பஸ் ஒன்று போகும். ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த பஸ் என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து சொர்ணபூமியில் ஃப்ளைட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ளைட் இருந்துச்சு அப்படின்னா டான்மியாவுக்கு இல்லாமல் நீங்கள் சொர்ணபூமிலேருந்து நீங்கள் சென்னை போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது போகிறீங்க அப்படின்னா அந்த ஷட்டில் பஸ்ஸை நீங்கள் ஃப்ரீயாகவே டிக்கெட் காமிச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு 2 நாளுக்கு அப்புறமா தான் அந்த ஃப்ளைட் இங்கே சொர்ணபூமிலேருந்து இருக்குது. ஸோ கேட்டு பார்ப்போம், அதை வச்சு நம்ம போக முடியுதான்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே போவோம். ஸோ வாங்க அப்படியே கேட் நம்பர் 6க்கு போய்ட்டு அப்படியே செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம போகும்போது வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா ஸோ A1, A2, A3, A4 இந்த பஸ் எல்லாமே வந்து எக்ஸிட் நம்பர் 6ல் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கேட் நம்பர் 6 நம்ம கிட்ட போய்ட்டு ஸோ பார்க்கலாம். ஸோ மோச்சித் போகிறதுக்கு வந்து A1 அந்த பஸ்ஸை பிடிச்சி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு 30 பாட்டு. ஸோ அங்கேருந்து சம் அமௌண்ட் ரொம்ப நாள் ஆச்சு மறந்துச்சு. ஸோ அதை வாங்கிட்டு எவ்வளோன்னு பார்த்து சொல்கிறோம் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ ஓகேங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷட்டில் பஸ் யூஸ் பண்ண முடியாது, 2 நாளுக்கு அப்புறமா டிக்கெட் இருக்கனால அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து மோச்சித் போயிட்டு அங்கே தான் போக முடியாது. ஸோ A1 அந்த பஸ் தான் வந்து மோச்சித் போகுது. ஸோ இங்கேருந்து ஒரு 30 பாட் நினைக்கிறேன், 30 பாட் நம்ம பே பண்ணோம், நான் மோச்சித் போயிடலாம். ஏசி எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு 1/2 hour நினைக்கிறேங்க மோச்சித் போகிறதுக்கு. ஸோ நம்ம அங்கேருந்து பட்டாயாக்கு வந்து பஸ் இருக்குது. ஸோ அது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓகேங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பயணத்துக்கப்புறமா வந்து நம்ம மோச்சித் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து மோச்சித் பஸ் டெர்மினல். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பட்டாயாக்கு வந்து பஸ் இருக்குது. அது ரேட்டு மட்டும் ரொம்ப நாள் மறந்து போச்சு. அண்ட் இங்கேருந்து நீங்கள் நிறைய இடத்துக்கு போகலாம். ஸோ என்ன சொல்கிறதுனா வந்து உடன் ரஸ்தானி, ஸோ பேங்காக், தாய்லாண்டோட ஒரு முக்கியமான சின்ன சின்ன வில்லேஜுக்கு போகிறது எல்லாமே வந்து இங்கேருந்து தான் உங்களுக்கு பஸ் கிடைக்கும். ஸோ வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய கவுண்டர் இருக்குது இங்கேருந்து. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கும் அங்கங்கே கவுண்டர் இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பஸ் ஸ்டேஷன் உள்ளே வரும்போது இந்த மாதிரி நிறைய கவுண்டர் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பட்டாயாக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் நம்பர் 10. ஸோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி வண்டி நம்ம அடுத்தது இருக்குங்க. ஸோ இங்கேருந்து நம்ம அங்கேயே அவங்க எந்த பிளாட்ஃபார்மில் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகலாம். ஸோ ஓகேங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ ஒரு டிக்கெட் வந்து 140 பாட்டு. ஸோ அங்கே ஒரு 30, இங்கே ஒரு 140. ஸோ சேர்த்திங்கன்னா வந்து நீங்கள் டக்குன்னு கணக்கு போட்டுருங்க, 120 பாட்டு. ஸோ கேட் நம்பர் 78 இருக்கான். ஸோ 6 மணிக்கு வந்து வண்டி. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 7-Eleven இருக்குது. ஸோ எதாவது நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு அப்படியே போகலாம். கை முன்னாடி வரும், வச்சுக்காதீங்க. ஓகேங்க. ஸோ நம்ம வந்து அப்படியே பஸ் ஸ்டாப் உள்ளே வந்துட்டோம். ஸோ சேம் லைக் நம்மளோட கோயம்பேடோட அட்மாஸ்பியர் மாதிரி தான். ஸோ நம்மளோட பட்டாயா போகிற பஸ் வந்து 78. ஸோ வண்டி ஆல்ரெடி நின்றுருக்கு. ஸோ அப்படியே நம்ம ஏறி அப்படியே போக வேண்டியதான். அது மாற்றிருப்பாங்க கொஞ்சம் போகலாம். ஓகேங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டாயா போகிற பஸ்ஸுக்கு வந்து ஏறியாச்சு. ஸோ இங்கேருந்து 2.5 மணி நேரம் ட்ராவல் போகுது. ஸோ நம்ம தான் லாஸ்ட் டிக்கெட்னால கடைசி சீட்டுக்கு அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ அடுத்து பட்டாயில் போய் பார்த்துட்டு எப்படி பார்ப்போம். 2.5 மணி நேரத்தை போய் ரீச் ஆகிடலாம். ஸோ ஓகேங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பட்டாயா வந்து ரீச் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 3 hours ஆகிடுச்சு. ரொம்ப பயங்கர டிராஃபிக். ஏன்னா ஃப்ரைடே வந்து ஆக்சுவலாக அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு. ஸோ ஏதாப்பில் தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு பஸ் ஸ்டேஷன் அப்படியே கிராஸ் பண்ணி நம்ம வந்து மேக்ஸோட ஏதாவது வாங்கிட்டு அப்படியே போகலான்றதுக்காக கிராஸ் பண்ணி வந்துட்டேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஸோ உங்கள் வேல்யூபிள் டைம் கொடுத்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குறேன். ஸோ பை ஃப்ரம் அருண்ராஜ். டாடா பை, see you. Have a good day.